ஹலோ வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் பால் காய்ச்சும் போது அதில் வரக்கூடிய பாலாடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 மாதமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம நெய் ரெடி பண்ண போகிறதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸோட ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க பாலாடையை இந்த ஐஸ் க்யூப்ஸோட மிக்ஸி ஜார்லையே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். ஸ்பீடு ஹை ஸ்பீடு டு மீடியம் ஸ்பீடு இந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ரன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சருக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக க்ரீமியாக தான் கிடைக்கும். இதை பார்த்துட்டு நமக்கு வரல அப்படின்னு நினைக்காம மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸுக்கு ஸ்பீட் ஆல்டர் பண்ணி நீங்கள் மிக்ஸியை ரன் பண்ணால் இந்த மாதிரி வெண்ணெய் கொஞ்சம் திரண்டு வரும். இந்த மாதிரி திரியாக கிடைக்கும் நமக்கு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கையாலேயே இந்த வெண்ணெயெல்லாம் ஒரு பக்கமாக உருட்டி திரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதை சின்ன சின்ன பாலாகவே உருட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம இதை வாஷ் பண்ணணும். இதில் இருக்க அந்த பால் ஸ்மெல் இந்த மாதிரி போகிறதுக்காக மறுபடியும் ஐஸ் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி வெண்ணெய் தனியாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் பேனில் போட்டோன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுரையாக பொங்கி தான் வரும். நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு கொத்து முருங்கைத்தழை போட்டோன்னா நமக்கு இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சு. கலர் மட்டும் இல்லை, வாசமும் நல்லா வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு தேவையான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கான ஜீ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.